பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தீங்கு நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறீர்களா? என்னை சூழ்ந்து தீங்கு தான் வந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனைத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தீங்கு எப்பொழுது மாறும்? எப்பொழுது என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீனம் மாற்றப்படும்? என் குடும்பம் எப்பொழுது உயர்த்தப்படும்? நான் எப்பொழுது கடன் இல்லாமல் வாழுவேன்? நான் எப்பொழுது சுதந்திரமாய் இந்த உலகத்தில் ஜீவிப்பேன்? என்னை யார் வழி நடத்துவார்கள் என்றெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீங்கை நான் மாற்றி தந்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 7 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு வரக்கூடிய எல்லா தீங்கையும் நான் விலக்குவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகரிடத்தில் எதை பற்றி கேட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் குடும்பத்தில் தீங்கு வந்துவிட்டது, என் பிள்ளைக்கு வியாதி வந்துவிட்டது, என் புருஷனாருக்கு வியாதி வந்துவிட்டது, இந்த பிரச்சனை எப்பொழுது மாறும், இந்த பாடு எப்பொழுது மாறும், நான் தேவ சமூகத்தில் தான் வாரேன், வேதாகமத்தை தூக்கி கொண்டு நடக்கிறேன், தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் வந்த தீங்கு மாற்றப்படாமல் இன்றைக்கும் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறதே என்று புலம்பக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா தீங்கையும் நான் மாற்றி தருவேன் என்று ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்ருவானவன் குடும்பங்களை எழும்ப விடாதபடிக்கு ஆத்துமாவை பலவீனப்படுத்தி குடும்பங்களுக்குள்ளாடியே பிரச்சனைகளை உண்டு பண்ணி, குடும்பங்களுக்குள்ளாடியே வியாதியை உண்டு பண்ணி, பிரச்சனைகளை பாடுகளை உண்டு பண்ணி, குடும்பங்களை ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும். நீங்கள் மேலாக்கப்படுவீர்கள், கீழாக்காமல் நான் உங்களை மேலாக்குவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்குத்தான் ஆண்டவரே, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான், இந்த வார்த்தை என் ஊழியத்துக்குத்தான் சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து பிடித்து கொள்றீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை நிலைவரப்படுத்த போகிறேன், உன் குடும்பத்தை கட்டப் போகிறேன். ஆண்டவர் எல்லா தீங்கையும் மாற்றி கொடுப்பேன் என்று சொன்னார் அல்லவோ? அந்த தெய்வம்தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் தீங்குக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தெய்வம் அல்ல. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி உன் பக்கத்தில் அந்த தீங்கு வருவதில்லை. நான் உன்னை வேலி அடைத்து வைத்திருக்கிறேன் மகளே. நீ போகும்போது வரும்போது சத்ருக்கள் தீங்கு படுத்துகிறார்கள் அல்லவோ? அந்த சத்ருங்களை அழித்து நான் ஜெயத்தை தந்து உன்னை பாதுகாத்து என் செட்டைக்குள் நான் உன்னை கொண்டு வந்து மூடி மறைத்து வைத்திருக்கிறேன் மகளே. நீ பயப்படாத, உனக்காக தூதர்களுக்கு நான் கட்டளை இட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த தீங்கு வந்துட்டேன், இந்த பலவீனம் வந்துட்டேன், இந்த வியாதி என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே ஏன் என்று சொல்லி நீங்கள் அழுது விழித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? அந்த காரியத்தில் ஜெயத்தை தருவதற்கு, அந்த காரியத்தில் விடுதலையை தருவதற்கு நான் இன்றைக்கும் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ எந்த காரியத்தையும் குறித்து பயப்படாதே. காரணம், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும்போது எந்த தீய சக்திகளும் உனக்கு விரோதமாய் எழும்புவதில்லை. தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தர் எல்லா தீங்கையும் விலக்கி என்னை பாதுகாத்தார். அவனை பாதுகாத்தாரேயானால் உங்களை பாதுகாக்க மாட்டாராம்? நிச்சயமாகவே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு வந்த அநேக தீங்குகளை மாற்றி கொடுத்தாரேயானால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு எதிரேடையாய் வந்து தீங்குகள்
தீங்குகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாத சக்திகளை உன் குடும்பத்திலிருந்து நான் நீக்குவேன், உன் வேலையிலிருந்து நான் நீக்குவேன். ஏது மனிதர்கள் உனக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மனிதர்களை நான் அழிப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், உன் போக்கை நான் பாதுகாத்துக் கொள்வேன், உன் வரத்தையும் நான் பாதுகாத்துக் கொள்வேன், நான் உன்னை என்றென்றைக்கும் காப்பேன், நீ பயப்படாத. உன்னை காக்கிற தெய்வம் ஒருபோதும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன்னை காக்கிறவர் உனது வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயில் உன்னை சேதப்படுத்தாது, இரவிலே நிலவு உன்னை சேதப்படுத்தாது. ஏனா உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து கொள்ளக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லவோ. அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், தீங்கிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். உலகத்தில் அநேக தீங்குகள் எங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறதே ஆண்டவரே. அந்த தீங்கிலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஏதாகிலும் தீங்குகள் இருக்குமே ஆயின் அந்த தீங்கையெல்லாம் கர்த்தர் மாற்றி ஜெயத்தை கொடுத்து சுகபல ஆரோக்கியத்தோடு அவர்கள் வாழுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அந்த கூடாரங்களில் தங்கி தாபரிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம். நாங்கள் நம்பியிருக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த குடும்பங்களை கர்த்தர் விடுவித்து இந்த தீங்கிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து இன்னும் மேன்மேலும் அந்த குடும்பங்களை உயர்த்தி அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.